ஹலோ நண்பா, நான் உங்கள் நாச்சி. லேர்ன் வித் நாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எஸ்என்எம் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸில் யூனிட் 1 முடிச்சிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ EC3251 சர்க்கியூட் அனாலிசிஸ், எல்லாருமே மெஷ் அனாலிசிஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் போட்டிருக்கோம். யூஸிங் மெஷ் அனாலிசிஸ் ஃபைண்ட் த கரண்ட் த்ரோ 10 ohm ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்படி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த சர்க்கியூட் டயக்ராமை திருப்பியும் ரீட்ரா பண்ணி உங்கள் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க சொல்யூஷன்னு போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 10 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு வழியாக இருக்குது என்ன கரண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 30 ohm கொடுத்துருக்காங்க, ஒரு 50 ohm, ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் 60. இந்த I1 I2 அப்படின்றது கரண்ட் லூப். இது சம்டைம்ஸ் கொடுக்காமல் இருப்பாங்க, நீங்களாக ட்ரா பண்ணிக்கணும். 10 ohmன்றது கரண்ட் 1க்கும் கரண்ட் 2க்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க 120 வோல்ட்டுன்னு. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணால் அப்ளை கேவிஎலும் கேசிஎலும் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ அப்ளை கேவிஎல் இன் I1 லூப். அப்போ ஃபஸ்ட்டு இந்த லூப்பில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதோட டைரக்ஷன் பாருங்கள் இப்படி இருக்கா. ஸோ இதுக்கேற்ற மட்டும் தான் அப்ளை பண்ணும். 30 ohm அப்படின்றது 30 இன்ட்டு I1 30 I1 ப்ளஸ் இந்த 10 வந்துட்டு I1க்கும் I2க்கும் காமனாக இருக்குது. ஸோ அதனால் 10 I1 மைனஸ் 10 I2, அதாவது 10 இன்ட்டு I1 மைனஸ் I2 மைனஸ் இப்படியே தான் வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, மைனஸ் 120 வோல்ட்டுன்னு எழுதுவோம். இந்த மைனஸ் 120 வோல்ட்டு இங்கே ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் 120 மாறிடும். ஸோ அதனால் ப்ளஸ் 120 நீங்கள் எழுதிடுறோம். அடுத்து 30 I1 இதை உள்ளார கொண்டு போய் இன்ட்டு பண்ணுறோம். 10 I1 மைனஸ் 10 I2 ஈக்குவல் டு 120 வோல்ட்டுன்னு இருக்கும். ஸோ I1 ரெண்டு I1ஐயும் ஆட் பண்ணோம்னா 40 I1 மைனஸ் 10 I2 ஈக்குவல் டு 120 கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணோம்னா 4ஆல் இதை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணலாமா. ஸோ அப்போ 4I1 மைனஸ் I2 இது வந்துட்டு 12ன்னு ஆயிரும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இப்போ ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். ஸ்டெப் 2 இது. ஸோ I2க்குரிய KVL அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை KVL டு த லூப் 2. I2க்கு இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? வெரி குட், இப்படி தான் டைரக்ஷன் போகும். 50 I2. ஓகே, 50 I2 போட்டிருக்கோமா. நெக்ஸ்ட் இந்த 10 ஆனது காமனாக இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா I2 மைனஸ் I1 இந்த இடத்துல கரெக்டாக போடுங்க. I2 மைனஸ் I1. ஸோ 10 I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்குது? இப்படி தான் வரும். ப்ளஸ் 60 இருக்கும். இந்த ப்ளஸ் 60 இங்கே எழுதும் போது ஈக்குவல் டுக்கு அந்த சைடு எழுதும் போது மைனஸ் 60 மாறிடும். ஸோ அதுக்கடுத்து 50 I2. ஸோ உள்ளார கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10 I2 மைனஸ் 10 I1 ஈக்குவல் டு மைனஸ் 60. ஸோ ரெண்டு I2வையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 60 I2 மைனஸ் 10 I1 ஈக்குவல் டு மைனஸ் 60. ஸோ இதை என்ன பண்ணலாம்? 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 I2 மைனஸ் I1 மைனஸ் 6. இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிராம்ஸ் ரூல்ஸ் தெரியும். ஸோ அதுபடி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 4 இதோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் தான் எழுதிக்க போகிறோம். இங்கே 4 அடுத்து மைனஸ் 1. ஓகே, 6 மைனஸ் 1. ஆக்சுவலாக அது வந்துட்டு I2வில் தான் நீங்கள் 6 எழுதணும். I1ல் மைனஸ் 1 இல்லை, அது வந்துட்டு திருப்பி இப்படி கூட எழுதிக்கோங்க. மைனஸ் I1 ப்ளஸ் 6 I2 ஈக்குவல் டு மைனஸ் 6. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி I1 I2ன்னு எழுதிக்கோங்க, இல்லை இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ மைனஸ் 1 அதுக்கடுத்து ப்ளஸ் 6. ஓகே, இப்போ 6 4s are 24 மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ 1. ஸோ 24 மைனஸ் 1 23. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி del 1ன்றது என்னென்னா இங்கே போட்டிருக்க மைனஸ் 1ஐயும் 6ஐயும் அப்படியே இங்கே வச்சுக்குவீங்க. இந்த 12 6 அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சா 12 மைனஸ் 6 அதை இங்கே எழுதிக்க போகிறோம். ஸோ 12 மைனஸ் 6 மைனஸ் 1 6. ஓகே, ஸோ 6 12s are 72. 6 மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் ப்ளஸ் 6. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். 72 மைனஸ் 6 66. அடுத்து del 2 இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை தான் செகண்ட் மட்டும் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்க போகிறோம். இங்கே இருக்க 4 மைனஸ் 1 அப்படியே இங்கே வந்து 4 மைனஸ் 1ன்னு வச்சுக்குவோம். இங்கே மட்டும் இந்த 12 மைனஸ் 6 செகண்ட் 1ல் மாற்றிக்குவோம் 12 மைனஸ் 6ன்னு. ஸோ அதுக்கடுத்து 6 4s are 24 மைனஸ் 24 மைனஸ் வரும். மைனஸ் 12 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 24 இன்ட்டு ப்ளஸ் 12 வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் 12ன்னு வரும். இப்போ கரண்ட் 1ம் கரண்ட் 2வும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா 1 நமக்கு 66ன்னு கிடச்சிச்சு. டெல்டா நமக்கு என்ன கிடச்சிச்சு? இங்கே 23 கிடச்சிச்சா. ஸோ அப்போ 23ஆல் டிவைட் பண்ணிவிட்டு உங்கள் கேல்சி எடுத்துக்கோங்க. உங்கள் கேல்சியில்
66 டிவைடட் பை 23ன்னு போட்டிங்கன்னா 2.869 வரும். நெக்ஸ்ட்டு I2 டெல்டா 2 டிவைடட் பை டெல்டா -12 டிவைடட் பை 23 வரும். ஸோ அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டரில் -0.521 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த கரண்ட் ஆஃப் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ கரண்ட் வரும், அப்போ I1 மைனஸ் I2 பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். ஆல்ரெடி நம்ம I1ம் I2வும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ I1ங்கிறது 2.869. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு I2ங்கிறது மைனஸில் வரும், -0. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே இந்த மைனஸும் சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 0.521 இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3.39. அப்போ இங்கே இருக்க இந்த கரண்ட்டோட வேல்யூ என்ன, 10 ஓம் வழியாக போகிறதுக்கு 3.39 தான் வந்துட்டு கரண்ட்டோட வேல்யூ. ஸோ இதான் மெஷ் அனாலிசிஸ். பொறுமையாக பாருங்கள், புரியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ. லேர்ன் வித் நாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.